டியர் வீவர்ஸ், வெல்கம் டு லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல். இந்த வேலை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் இயர் நடந்து முடிஞ்ச கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட் பற்றி அடுத்த பேஸ் ஆஃப் ஃபிசிக்கல் சிவி கவுன்சிலிங் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட். அதாவது பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா ஆன்ஸ்க்ரீன் சிவி முடிச்சுட்டு சார் நாங்கள் ஃபிசிக்கல் சிவிக்கு வரவே இல்லை, ஸோ அப்படின்ற கேண்டிடேட்ஸ் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இன்ஜினியரிங், சயின்ஸ் இல்லை வந்து ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ்க்கான அப்டேட் இப்போ நம்ம கிடச்சிருக்கு. அதனால் இந்த பார்க்குற கேண்டிடேட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி ஃபிசிக்கல் சிவி செலக்ட் ஆகாத கேண்டிடேட்ஸ்க்கு ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு மிகப்பெரிய சான்ஸ் அகெயின் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் ப்ரொஃபஷனல் அட்மிட்டட் ஃபார் ஃபிசிக்கல் சிவி கவுன்சிலிங் அண்ட் பிசிவி. இது பார்த்தீங்கன்னா பேஸ் 5ல். இந்த பேஸ் 5ல் பார்த்தீங்கன்னா த ஃபாலோவிங் லிஸ்ட் ஆஃப், அதாவது கீழே லிஸ்ட் நம்பர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சிவி கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் ரிசல்ட்ஸ் ரிலீஸ்ட் ஆன் February 20. இந்த கவுன்சிலிங் எப்போ நடக்க போகுது ஃபிசிக்கல் சிவி அப்படின்னா 17ஆம் தேதி. ஸோ டேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கம்மிங் July 17. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கோட் நம்பர் 16563270 சிவில் டிபார்ட்மெண்ட். இந்த கேண்டிடேட் யாராவது ஃபிசிக்கல் சிவிக்கு வெயிட் பண்ணிங்கன்னா உங்கள் ரிஸ்ட் நம்பருக்கான தயவுசெய்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஏஐ எலக்ட்ரிக்கல் கோட் நம்பர் 3532. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட்ஸ் பட் டைரக்டாக பிசிவி கவுன்சிலிங்க்கும் அப்டேட் பண்ணுறாங்க. கீழே இருக்கிற போஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேண்டிடேட்ஸ் வந்து ஃபிசிக்கல் சிவி கூப்பிட்ருக்காங்க. கோட் நம்பர் 3532. ஸோ அடுத்தது ஏஇ எலக்ட்ரிக்கல் போஸ்ட் கோட் 3266. ஸோ இவங்களையும் வந்து ஃபிசிக்கல் சிவி கவுன்சிலிங்க்கு டைரெக்டாக கால் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து ஏஇ எலக்ட்ரிக்கல் சிவில் டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் உங்கள் ரிஜிஸ்டர் நம்பருக்கான ஆல்ரெடி சார் நான் செலக்ட் ஆகலை, நான் கவுன்சிலிங் போகணுன்ற கேண்டிடேட்ஸ் தயவுசெய்து அகைன் விட்டு உங்கள் ரிஜிஸ்டர் நம்பரை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபஸ்ட்டு நான் சொன்னது எல்லாமே ஃபிசிக்கல் சிவி கவுன்சிலிங். பட் இப்போ வரது ஒன்லி ஃபார் ஃபிசிக்கல் சிவி. ஸோ இந்த ஃபிசிக்கல் சிவியில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட் வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜூனியர் மேனேஜர் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ் 3352. அது இல்லாமல் ஒரு 2 கேண்டிடேட்ஸ் டைரெக்டாக அட்மிட் பண்ணுறாங்க. அடுத்து கரெக்டர், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 கேண்டிடேட்ஸ் வந்து ஃபிசிக்கல் சிவி கூப்பிட்ருக்காங்க. அது இல்லாமல் ஒரு சில கேண்டிடேட் டைரெக்டாக ஃபிசிக்கல் சிவி அட்மிட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து கோட் நம்பர் 2129. அதனால் இந்த போஸ்ட் அதில் கேண்டிடேட் அகெயின் சொல்கிறேன், உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கான்னு இதில் போயிட்டு இதுக்கான பிடிஎஃப் அமுதன் அச்சீவர்ஸ் அகாடமியோட வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் நம்ம டிஎன்பிஎஸ்சி கமிஷன் வெப்சைட்லேயும் அவைலபிள். நீங்கள் அதில் வேணுமாலும் செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் சிவிக்கு ரெடி ஆகிடுங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஜாப் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அடுத்த பேஸ் ஆஃப் செலக்ட் ஆகாத கேண்டிடேட்ஸ்க்கு இன்னொரு கவுன்சிலிங் ஃபிசிக்கல் சிவி கூப்பிட்ருக்காங்க. கண்டிப்பாக இதில் ஆல்ரெடி அதில் செலக்ட் ஆகலை சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அகைன் நமக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு லைஃப் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதனால் டிஎன்பிஎஸ்சிக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஜியாலஜிஸ்ட் 3385. இதில் 3 கேண்டிடேட்ஸ். அசிஸ்டன்ட் வேர் ஹவுஸ் ஜூனியர் அசிஸ்டன்ட் 3388. இந்த ரிஸ்ட் நம்பர்லாம் ஃபிசிக்கல் சிவிக்கு டைரெக்டாக அட்மிட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் டைரெக்ட் அட்மிட்டட் ஃபார் த லிஸ்ட் ஆஃப் ரிஸ்ட் நம்பர்ஸ். அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் 3349. இதில் ஒரு 3 கேண்டிடேட்ஸ் கூப்பிட்ருக்காங்க. த ஆர்கிடெக்ட்ஸில் அசிஸ்டன்ட் பிளானிங் அசிஸ்டன்ட் 2108. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2+1 3 கேண்டிடேட். அசிஸ்டன்ட் கரெக்டர் ஜுவாலஜி இதில் பார்த்தீங்கன்னா 1+2 3 கேண்டிடேட்ஸ். பாட்டனியில் 3 கேண்டிடேட்ஸ் 2132 2131 ஃபார் ஜுவாலஜி. அதனால் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்லேட்டரில் 3106ல் மொத்தம் 3 கேண்டிடேட்ஸ் கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதுவும் உங்கள் நம்பருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த கம்ப்யூட்டர் கம் வேக்சின் ஸ்டோர் கீப்பரில் நம்ம ஆல்ரெடி கவுன்சிலிங்கான அப்டேட் பண்ணியிருந்தோம். அதில் 11ல் 8 வேக்கண்ட் ஃபில் ஆகி 3 வேக்கண்ட் இருந்தது. 8 ஃபில் ஆகி அந்த 3 பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் ஃபஸ்ட்டு 3 கேண்டிடேட்ஸ் வந்து ஆன்ஸ்க்ரீன் சிவி முடிச்சுட்டு அந்த கேண்டிடேட்ஸ் அட்மிட் பண்ணியிருக்காங்க திரும்பவும் கவுன்சிலிங்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிடேட்ஸ் டைரெக்டாக ஃபிசிக்கல் சிவி அதாவது பார்த்தீங்கன்னா 5+1 6 கேண்டிடேட்ஸ். இப்போ டோட்டலி 9 கேண்டிடேட்ஸ் வந்து கூப்பிட்ருக்காங்க. மேபி 1:3 ரேஷியோ இருக்கலாம். அடுத்து பிஹெச்எஸ். இது நிறைய பேர் வந்து நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க.
நம்ம கூட சொல்லியிருந்தோம் இது பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு லெஸ் சான்ஸ்ன்னு சொல்லும் போது ஸோ அகெயின் டிஎன்பிஎஸ்சி வந்து திரும்பவும் ஒரு ஃபில் ஆகாத வேக்கன்சிஸ் ஏறக்குறைய பிஹெச்எஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஒரு 20 வேக்கன்சி இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். ஏன்னா கவுன்சிலிங் இஸ் ஓவர் ஆல்ரெடி. ஜூலை 7ஆம் தேதி அந்த கவுன்சிலிங் முடிஞ்சிச்சு. நம்ம அமுதன் அண்ட் அச்சீவ் செங்கல் படித்த கேண்டிடேட்ஸ் அவங்களோட பிளேஸ் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அகெயின் ரிமைனிங் இருக்கிற போஸ்ட்டுக்கு இந்த பிஹெச்எஸ் எல்லாம் இந்த ரிஸ்க் நம்பர்லாம் இருக்கான்னு அகெயின் இந்த பிளாக் லிஸ்ட் அடிச்சுட்டு அந்த கேண்டிடேட்ஸ் செக் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் சிவிக்கு ரெடி ஆகிடுங்க. தீஸ் மோஸ்ட் இம்பார்ட் இந்த ரிஸ்க் நம்பர்ஸ் எல்லாமே. அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. கோட் நம்பர் 1900. அசிஸ்டன்ட் டைரக்டர் இண்டஸ்ட்ரியல் அண்ட் சேஃப்டி அண்ட் ஹெல்த் இதுலேயும் பார்த்தீங்கன்னா த லிஸ்ட் ஆஃப் ரிஸ்க் நம்பர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டெபுட்டி மேனேஜர் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸோ இதுலேயும் வந்து லிஸ்ட் ஆஃப் ரிஸ்க் நம்பர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்டிமேஷன் ரெகார்டிங் ஃபிசிக்கல் சிவி அண்ட் கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துக்குரிய மொபைலுக்கு மெசேஜ் வரும். அதே மாதிரி இமெயிலுக்கு அனுப்பியிருப்பாங்க. அதனால் அதை வந்து கரெக்டாக செக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்களுக்கான இந்த மெமோரண்டம் ஃபார் அட்மிஷன் ஃபிசிக்கல் சிவி வந்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணிவிடுவாங்க. அதனால் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி அப்டேட் பண்ணி தான் இன்றைக்கி எடுத்துருங்க. கேண்டிடேட்ஸ் who have failed to attend the physical CV counseling and physical CV அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷனுக்கு வந்து நாட் எலிஜிபிள். இதில் ஆல்ரெடி இருந்த சேம் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இதெல்லாமே. இது வந்து சப்ஜெக்ட் ப்ரொஃபஷனல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இப்போ சற்று முன் பார்த்திங்கன்னா இந்த லிஸ்ட் வந்து இன்றைக்கி டேட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கேட்கலாம் சார் இது எப்போ சார் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா இப்போ தான் நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் கரண்டாக இன்றைக்கி டேட்டில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதனால் மறக்காமல் இந்த நான் என்னென்ன போஸ்ட் மென்ஷன் பண்ணி அந்த போஸ்ட்டு கூட சொல்லணும். அந்த போஸ்ட்டில் இருக்கிற எல்லா கேண்டிடேட்ஸும் மறக்காமல் உங்கள் ரிசிப்ட் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிசிக்கல் சிவிக்கு ரெடி ஆகிடுங்க. ஸோ மேலும் ஒரு முறை இந்த ஃபிசிக்கல் சிவி கவுன்சிலிங்க்கு தேர்வாகி இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நம்முடைய லேர்னிங் மேத்தமெட்டிக்ஸ் யூடியூப் சேனல் மற்றும் அமுதன் அண்ட் அச்சீவர்ஸ் அகாடமி மனதார வாழ்த்துகிறோம். நீங்கள் ஃபிசிக்கல் சிவியில் பார்ட்டிசிபேட் பண்ணி அகெயின் அந்த ரெஸ்பெக்டிவ் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு அந்த போஸ்ட் கிடைக்கணும்னு நாங்கள் அகெயின் ஒரு டைம் வாழ்த்துகிறோம். உங்களுக்கு இது ரெகார்டிங் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் கான்டாக்ட் டு அமுதன் அச்சீவர்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார்